வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் இந்த பாப்கார்னை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடயே போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கார்ன் வந்து கடையிலேயே விற்கும், மளிகை கடையில். இந்த அது சின்ன சின்னதாக இருக்கும், அதை தான் நம்ம வாங்கணும். அதை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கிற கார்னை இது கூட போட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 2 வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிடணும். குக்கர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கார்ன் வந்து நம்ம போடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இது வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு எடுத்தோன்னா குயிக்காக ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.